இவ்வளோ தாங்க ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கை. ஒரு 5 நிமிஷம் ஒன்றா உட்காந்து பேசினா யாராலையும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி அவங்களோட பிரச்சனைக்குள்ளே போனால் நம்ம தான் வில்லன் வில்லியாயிடுவோம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0%. உண்மையுமே பாண்டியன் கோமதி வயதுகள் எவ்வளோ ஆனாலுங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இடத்துல ஒரு புரிதல், இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன சின்ன டைம் எடுக்கும். அந்த ஒவ்வொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் தான் ஒரு புரிதல் மேக் ஆகும்போது தான் இந்த காதல், அவங்களுக்குள்ள அன்பு அப்படிங்கிறது இன்னும் கூடும். இதுதான் வந்து வாழ்க்கையோட அழகு. அந்த சண்டைகளில் எவ்வளோ இருக்கோ அந்த புரிதல்னு இருக்குது. ஸோ உண்மையுமே கோமதியும் மனசார கேட்குறது, நீ என்னை விட்டுட்டு எங்கே போயிடுவ அப்படிங்கிறதுல தான் நான் பண்ணினேன் அப்படின்ட்டு பாண்டியன் சொன்னதுன்ட்டு ஒரு அழகான ட்ராக். முழுக்க இந்த ட்ராக் கொஞ்ச நாளாகவே அவங்க 2 பேத்துக்குமே நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ தங்கமேல் ரிலேட்டடாக வரும்போது கூட அவங்க அம்மா ஏதாச்சும் இந்த ப்ரெக்னென்ட் ரிலேட்டடாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா முழுக்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு ட்ராக்கும் ஒவ்வொரு இடங்களில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ முழுக்க இது பாண்டியன் கோமதிக்கு தான் இருந்தது. ஸோ தங்கமயில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் தெளிவாக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் அவரோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு வந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவரும் அந்த பொண்ணு வேணுங்கிற அளவுக்கு அந்த கோவிலில் ஒரு காட்சிகளை வந்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பாண்டியனோட மகனாப்பா நீ அப்படின்ட்டு. அதுலேயும் சரவணனுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னங்கிற லெவலுக்கு அவர் பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுதான். ஸோ இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ சரவணன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குன்னு தங்கமயில நான் நியாயப்படுத்தலை அவங்களோட தவறுகள். ஆனால் குழந்தை வந்துருச்சு இல்லையா, வாரிசுன்னு வரும்போது அந்த குழந்தைக்காக தான் நம்ம எல்லோரும் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த குழந்தை தடுமாறக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. பட் அது ஒரு பக்கம். இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரில் 2 பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கதையில் ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்க தான் செய்யுது. ஆஃப்கோர்ஸ் எப்போயுமே கதிர்ராஜ் இவங்க மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் காட்சிகள் அதிகமாக இருக்குது. இந்த சென்னை ட்ராக்லாம் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். கொஞ்சம் தான் அப்பப்போ வர்றாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இந்த சீரியலை பொறுத்தவரையிலும் PS1 மாதிரியே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து மிக்ஸ்டு ஃபீலிங்கில் தான் இருக்குது. ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் அதிக ட்ராக் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் டிஆர்பியில் அவங்க அதே ஒரு இதில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ கோமதி பாண்டியன் இது மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே, ஒரு பெரிய ஏஜில் இருக்கவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வேணாலும் வருங்க வாழ்க்கையில். அது வரணுங்க. ஒரு மேலே கோவம் வரணும், இல்லைன்னா பொய்யா இருக்கும்னு அர்த்தம். இனிமேல் நான் சொல்கிறேன், யார் மேலே இருந்தாலும் கோவம் வரணும். அந்த கோவத்தை அவங்கக்கிட்ட அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கை கொடுத்துட்டு வந்துடணும். ஆனால் அந்த கோவத்தை அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தோட வாழ்க்கையிலும் கேள்விகளும் கோவங்களும் வருத்தங்களும் இருக்க தான் செய்யும். புரியுதா? ஸ்டேடியம்.